வணக்கம். இன்னைக்கு குக்கிங் அல்பறையில் கிராமத்தில் செய்கிற மாதிரி நாட்டு காராமணி கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. காராமணி குழம்பு வைக்க போகிறோங்க. அதுக்கு இப்போது நாட்டு காராமணி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை தான் நம்ம 3 விசில் வச்சு வேக வைக்க போகிறோம். இது பாருங்க, நாட்டு காராமணி தான் எடுத்து கழுவி 3 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இதை ஊற வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஊற வைக்காமே அப்படியே கழுவி குக்கரில் போட்டு 3 விசில் விட்டோம்னா இந்த காராமணி நல்லா வெந்துடும். இப்போ காராமணியில் இப்போ கத்திரிக்காவை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 கத்திரிக்காய் கட் பண்ணி இந்தமாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காயிலையும் காராமணிலையும் நம்ம ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ பெரிய தக்காளியாக 2 தக்காளி எடுத்துக்கணுங்க. அது இதுமாரி கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் ஆக்கி இப்போ அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கேற்ற கல் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இந்த காய் வேக வைக்கலாம். விசிலில் போட தேவையில்ல, அப்படியே வேக வச்சாவே வெந்துடும். இது பாருங்கள், கத்திரிக்காயெலாம் வெந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம புளி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி தண்ணியாக வச்சு வச்சுக்கிறேன். இது இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். இந்த புளி வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். பாருங்கள், நல்லா காய வந்துச்சு. அந்த புளி வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கோசரம் இந்த குழம்பு வேறத்தில் மாற்றிக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கரண்டி எண்ணெய் சூடேறிச்சு. இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு முழு பூண்டு உரித்து இடித்து வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு இனிச்சு இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே வதங்கணும். பாருங்கள், பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அது இதில் சேர்த்து வதக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயில் வதங்கணும். பாருங்கள், எண்ணெயிலே வதங்கிச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுது பாருங்கள். இப்போ இந்த டைமில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் போடும்போது வாசனையாக இருக்கும். மிளகாத்தூள் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இது நல்லா எண்ணெயிலே போய் வதக்கிடுங்க. அடுப்பு ஸ்லோவில் வச்சுட்டு இதுமாரி பண்ணுங்கள், இல்லைன்னா மிளகாத்தூள் தீஞ்சிடும். இது நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச காய் காராமணி எல்லாம் இதில் போட்டு கொதிக்க வைக்கலாம். மிளகாத்தூள் காராமணியில் போட்டு எல்லாம் வேக வச்சுக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் அடுப்பு பாஸ்ட்லேயே இருந்து கொதிக்க வைக்கலாம். இந்த குழம்புல கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கணும். இப்போ காராமணி குழம்புக்கு தேங்காய் ஒரு 1/2 மூடி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அரைச்சிக்கலாம். பாருங்க, தேங்காவை அரைச்சிட்டேன். இந்தமாரி தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. மிளகாய் எருப்பு வாசனைலாம் போயிடுச்சுங்க. சூப்பராகிடுச்சு குழம்பு. இந்த குழம்பு இப்படியும் ஊற்றி சாப்பிட்லாம். நாங்கள் தேங்காய் ஊற்றி தான் சாப்பிடுவோம். அதனால் இப்போ அரைச்சி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஊற்றின பிறகு ரொம்ப கொதிக்க தேவையில்ல. சும்மா லேசாக ஒரு கொதி வந்தாலும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் குழம்பு. இது கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கலாம். பாருங்கள் தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் காராமணி. இது நாட்டு காராமணி போட்டு நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.